வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ ராணுவுக்கு கை அடிபட்டிருக்கு. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ராணுவ் இன்னும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கார். பட் அங்கே விஷால் எந்திரிச்சு ரீட் பண்ணுறாங்க ஒரு லெட்டர் மாதிரி லிவிங் ஹாலில் சோபாவில் உட்காந்துருக்காங்க. ஸோ ராணுவுக்கு அடிபட்டிருக்கு. 3 வீக் வந்து அவர் இந்த ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. ஸோ 3 வீக் இந்த ரெஸ்ட்டில் தான் அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயந்தான். ஏன்னா இருக்க போகிறதே இன்னொரு 4-5 வீக்கு தான். ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அன்ஷிதா எந்திரிச்சு இது ரியலாக இருக்கும்னு நான் நினைக்கல அப்படின்னு நான் வந்து தெரியாமல் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. ஏம்மா ஒருத்தன் அவன் அழுகும்போது நீ சிரிச்சிட்டு இப்போ ஒன்றும் புரியலை. இது ஆக்டிங் சொல்லாமல் ராணவ் தான் ஆக்டிங் பண்ணுறான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சௌந்தர்யா இருந்துச்சு. பாவம் அவனே அடிபட்டு காயம் இது கட்டு போட்டு ஒரு 3 வாரம் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு டாக்டரே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த அம்மா எந்திரிச்சு ஜெஃப்ரியை வெளியே அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அவன் எல்லா விஷயத்தையும் நடிக்கிறது மாதிரி இல்லை பண்ணணும்னே பண்ணுறான் அப்படிங்கிறது மாதிரி ஏதோ சொல்ல வராங்க. அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான் ராணவ். எந்திரிச்சு நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு தான் பண்ணுறேன், தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுவாங்க, அப்புறம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன புரியலை எனக்கு. சௌந்தர்யா எதுக்கு க்யூட் எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தானே பண்ணுறாங்க. அதே தான் ராணவ் பண்ணுறான், அவனோட வழியில் அவன் பண்ணுறான். ஸோ அடுத்து சௌந்தர்யா போய் ஜெஃப்ரியோட தனியாக பேசிகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நான் அவனுக்கு சாரி சொல்லவே எந்திரிக்கலை அப்படிங்குது அந்த பொண்ணு. அவன் அடிபட்டுச்சுன்னா அதுக்கு அவன் தான் காரணம் அப்படிங்குது. என்ன மாதிரியான ஆட்டிடியூடு, என்ன மாதிரியான ஒரு பேச்சு இது, என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் இது. ஒருத்தன் அடிபட்டு ஒருத்தன் கையில் கட்டு போட்டு டாக்டரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்திருக்க ஒருத்தன்ட்ட இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேசலாமா? பாவம் அழுகிற நிலைமையில் இருக்கான் அந்த ராணுவ. இது அப்படி பார்க்குறதுக்கே கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது சௌந்தர்யாவோட பிஹேவியர்ஸு. ஸோ அந்த பொண்ணோட ஃபேஸை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஏதோ கோவம் உள்ளே இருக்குது. பட் வெளிக்காமிச்சா பெரிய வேறு மாதிரி போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக அதை அமைதியாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு அந்த பொண்ணு. பயங்கரமான ஆளாக இருக்கும் போல இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி தாங்க ராணவ் ரஞ்சித் 2 பேர் சேர்ந்து அவங்க அப்பாவுக்கு பர்த்டே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ராணவ் வந்து ரொம்ப பயப்படுறான், நீங்கள் வந்து எதுவும் கவலைப்படாதீங்க, அவருக்கு இந்த வீட்டுக்குள்ளே எந்த அவமானப்பட்டாலும் எது நடந்தாலும் ஒரு கேமுக்காக தான், ஒரு ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து ரஞ்சித் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ அப்படி பேச்சு வாங்கினதுக்கே அவங்க அம்மா அப்பா பயப்படுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கீழே விழுந்து கை உடஞ்சி 3 வீக் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அந்த நிலமையில் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே பதறியிருப்பாங்க. ஸோ ராணுவ வந்து சீக்கிரம் நலம் பெற்றுவார், நம்மளுடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இந்த டாஸ்க் வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்களா அப்படிங்கிறது இன்னும் எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஆல்ரெடி ஹோல்டில் தான் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு நியூஸ் வந்துச்சு. பட்டு ராணுவ வீட்டில் இருக்கார். ஸோ எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் டாஸ்க் ஃபயராக இருக்குங்க இந்த டாஸ்க்கு. See you.